Hello friends, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா WhatsApp ஓட நியூ அப்டேட் ஹிடன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நாம பார்க்க போறோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டோ இல்ல லவ்வரோ உங்களை WhatsAppல பிளாக் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அப்புறம் நம்மளால அவங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியாது. பட் ஆனா இந்த ட்ரிக்ல உங்களால WhatsAppல இருந்தே அவங்களுக்கு மறுபடியும் மெசேஜ் அனுப்பிக்க முடியும். அது எப்படின்னு உங்களுக்கு லைவா நான் செக் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, பிளாக் பண்றதுக்கு முன்ன நம்ம அனுப்பக்கூடிய மெசேஜஸ் அவங்களும் பார்க்கறாங்க, அவங்க ரிப்ளையும் பண்றாங்க. அவங்க பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க நம்ம சைடுல இருந்து மெசேஜ் சென்ட் ஆயிடும். பட் ஆனா அவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம எவ்வளோ தான் மெசேஜ் அனுப்பினாலுமே அவங்களுக்கு வந்து நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் ரிசீவ் ஆகாது. ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நானும் அவங்களும் இருக்கிற மாதிரி மட்டும் ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ குரூப்பை க்ரியேட் பண்ணிட்டு அதில் அவங்க ஆட் பண்ணிட்டேன். ஸோ அவங்கள ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன தோணுதோ அந்த மெசேஜை வந்து அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி சென்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க நான் அனுப்பின மெசேஜஸ் எல்லாத்தையுமே பார்க்க முடியும். ஸோ இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை பிளாக் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ண முடியும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. செகண்ட் ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்திருக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்டேட். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் அப்டேட்டில் என்ன புதுசாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னெல்லாம் ஸ்டேட்டஸ் போடும்போது வந்து எந்த ஒரு மென்ஷனும் இருக்காது. பட் ஆனால் இப்போ வந்திருக்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கீழே @ போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் யாருக்காக அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்கன்றதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ ஹேஷ்டேக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இன்ஸ்டாகிராம் அப்புறம் ட்விட்டர்லாம் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான். நம்ம இந்த @ போட்டு அவங்களுக்கு செலக்ட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு பர்டிகுலராக அந்த வாட்ஸ்அப் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த மாதிரி ஷோ ஆகும்போது நீங்கள் அவங்களுக்கு தான் வைக்கிறீங்கன்றது உங்களுடைய லவ் வந்து அவங்களுக்கு அஃபெக்ஷன் அது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஈஸியாக தெரியறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அவங்க அவங்களுடைய ஸ்டேட்டஸை பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணிவிட்டு அவங்க அந்த ஸ்டேட்டஸை உங்களுக்கு வச்சாங்க. நீங்கள் அவங்களுடைய ஸ்டேட்டஸை பார்த்துட்டு அந்த ஸ்டேட்டஸ்க்கு லைக் கொடுக்க முடியும். இன்ஸ்டாகிராமில் எப்படி லைக் கொடுக்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் அந்த ஸ்டேட்டஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஆர்ட் சிம்பிள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் லைக் பண்ணது அவங்க ஸ்டேட்டஸில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து நிற்கும். ஸோ ஸ்டேட்டஸ் வந்து யாரெல்லாம் பார்த்துருக்காங்கன்னுட்டு பார்ப்போம் இல்லையா, அந்த இடத்துல வந்து உங்களுடைய இது வந்து ஃபஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இதனால் உங்களுடைய லவ் அண்ட் கேர் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு பெட்டராக தெரியறதுக்கான சான்ஸ் இருக்குது. உங்களுடைய லவ் வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்த ட்ரிக்கை பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்டேட்டஸை வாட்ஸ்அப்பில் மட்டும் இல்லை ஃபேஸ்புக்லேயும் நம்மளால் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். நம்மளுடைய ஸ்டேட்டஸை அதில் ஷேர் பண்ணுறது மூலமாக நிறைய பேர் நம்மளுடைய ஸ்டேட்டஸை பார்ப்பாங்க. ஸோ என் ஸ்டேட்டஸை இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறதே வந்து தனி கெத்தாக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த ட்ரிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வரப்போகிற நியூ அப்டேட் சார்ட் தீம்ஸ். ஸோ நார்மலாக உங்களுடைய அக்கௌண்ட்டில் போயிட்டு செட்டிங்ஸில் சார்ட் ஆப்ஷனுக்கு போய் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற தீமில் 2 ஆப்ஷன் தான் இருக்கும். ஒன்று வந்து டார்க்கு, இன்னொன்று வந்து லைட்டுன்னு இருக்கும். பட் வரப்போகிற அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய கலர்ஸில், நிறைய இமேஜஸில், நிறைய ஃபாண்ட் சேஞ்சிங்கெல்லாம் நிறைய இருக்குது. பார்க்குறதுக்கே அது வேறு லெவலில் லுக்காக இருக்கும். ஸோ அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கும் பார்க்குற அந்த அட்ராக்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி ஆப்ஷன் ரொம்பவே முக்கியமானது, பாஸ்கீன்றதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸுக்கு போங்க. செட்டிங்ஸுக்கு போயிட்டு அக்கௌண்ட் செக்ஷனுக்கு போயிருங்க. அக்கௌண்ட் செக்ஷனுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்கீன்னு செகண்ட் ஆப்ஷனாக. ஸோ இதை எதுக்காக நம்ம எனேபிள் பண்ணோம்னா, நம்ம இந்த பாஸ்கியை வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம புதுசாக லாகின் பண்ணும்போது வந்து ஓடிபி வேணும், மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் இந்த பாஸ்கியை வச்சு நம்மளால் வந்து லாகின் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த பாஸ்கியை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ நீங்கள் கிரியேட் பாஸ்கின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் கேட்கும். ஸோ இமெயிலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும், பாஸ்கி வந்து ஜென்ரேட் ஆகிடும். அதாவது உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டோ இல்லை உங்களுடைய ஏதாவது சீக்ரெட் கோட் நம்பரை கூட நீங்கள் அங்கே என்டர் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பின் இல்லைனா ஃபிங்கர் பிரிண்ட்டுன்னு இருக்கும். அது எதுலையாவது உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பாஸ்கி வந்து ஜென்ரேட் ஆகிடும். இதை நான் செக் பண்ணியும் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம பாஸ்கி ஜென்ரேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வாட்ஸ்அப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுறேன். அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அதை ரீஇன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு வாட்ஸ்அப்பை ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் ரீஇன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் எப்படி லாகின் பண்ணமோ அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுவோம், அதையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு அடுத்து அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு மொபைல் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பரை மட்டும் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு லாகின் அதாவது நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வேறு எந்த ஒரு இதுவுமே கேட்காது. பாஸ்கி நம்ம ஜென்ரேட் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பின் போட்டதுக்கப்புறம் கண்டினியூன்னு வந்துடும், வெரிஃபை. இதுக்கப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப்பை நார்மலாக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான வாட்ஸ்அப் ட்ரிக்கு, இன்ஸ்டாகிராம் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ட்ரிக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சொன்ன ஆப்ஷன்ஸ் வந்து சிலருக்கு வராமல் இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோக்குள்ளேயே இன்ஸ்டால்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வாட்ஸ்அப் பீட்டாவோட லிங்க் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால்
இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம் ஹிடன் ட்ரிக்ஸ், வாட்ஸ்அப் ஹிடன் ட்ரிக்ஸ்ன்ட்டு நிறைய ட்ரிக்ஸை வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா லைவ் லொக்கேஷன் ட்ராக் பண்ணுற ட்ரிக்கு கூட இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.